அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு அரசியலில் மீண்டும் ஏற்பட்டுள்ள குழப்பம், பதவி இழக்கும் அச்சத்தில் எம்பிக்கள். ஆபத்தான முறையில் மாற்றி அமைக்கப்பட்ட வாகனங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. உயர்தர பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. யாழில் முன்னெடுக்கப்படும் சாபக்கேடான அரசியல். தமிழரின் காணிகளை விடுவியுங்கள், ஜனாதிபதியிடம் கோரிக்கை. யாழ் வட்டுக்கோட்டையில் தூணை மோதி தள்ளிய வாகனம். துபாயில் மறைந்திருந்த நபர்கள் இலங்கைக்கு இழுத்து வரப்பட்டு பெண் உட்பட 3 நபர்கள். வடக்கின் பெற்றோர்கள் அன்றுமின்றும் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைமை, யாழில் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. நீரிழிவு நோயுள்ள தாய்மாருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து. துரிதகதியில் இடம்பெற்று வரும் வட்டுவாகல் பாலத்திற்கான புனரமைப்பு பணிகள் தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி என்ற போர்வையில் சில தலைவர்கள் எம்பிக்களை கவர்ந்தெழுக்க முயற்சிப்பதாகவும் இது தோல்வியடையும் அபாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி நேர்மையுடன் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சில தரப்பு குற்றம் சாட்டுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்ற போது இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி குறித்து கட்சி தலைமையிடம் கேள்வி எழுப்பிய போது மேலும் சில தலைவர்கள் தனியாக சென்று வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதனால் இந்த மனநிலை கூட்டணி செயற்பாட்டிற்கு பெரும் தடையாக இருப்பதாகவும் சில தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் இரு கட்சிகளின் கீழ்மட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இரு கட்சிகளும் ஒன்றிணையாமல் வெற்றியை அடைய முடியாது என்றும் கட்சி தலைமைக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் சில தலைவர்கள் ஜூஎன்பி எஸ்ஜேபி கூட்டணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சிலர் தலைமை பதவிகளை இழக்கலாம் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் சட்டவிரோதமாக ஆபத்தான வகையில் மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆபத்தான உபகரணங்களை பொருத்தி சட்டவிரோதமான முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான வாகனங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்நிலையில் இவை தொடர்பில் வாகன பரிசோதகர்களிடமிருந்து உத்தியோகபூர்வ தடை உத்தரவுகளை பெற்று அவற்றிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டுவிட்டு தப்பி செல்லும் முயற்சியில் காவல்துறை அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அவ்வாறு செயற்படும் சாரதிகளுக்கு கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான மனைப்பொருளியல் பாடத்திற்குரிய செயன்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த செய்முறை பரீட்சையானது வரும் 2026 ஜனவரி 24ஆம் திகதி முதல் பிப்ரவரி 2ஆம் திகதி வரை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்படவுள்ள 42 பரீட்சை நிலையங்களில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள், உரிய பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறே அனுமதி அட்டைகள் தபால் மூலம் கிடைக்கப்பெறாத பரீட்சார்த்திகளுக்கு ஜனவரி 19ஆம் திகதி முதல் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இப்பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பாடல் ஊடகங்கள் ஊடாக வினவ முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அவற்றுள் அவசர அழைப்பு இலக்கமாக 1911 மற்றும் தொலைபேசி இலக்கமாக 011 2784 208 மற்றும் 011 2784 537
தொலைநகல் இலக்கமாக 0112784422 மின்னஞ்சல் முகவரியாக gcealexam@gmail.com என்பன காணப்படுகின்றன. யாழ்ப்பாணத்திலும் சாபக்கேடான அரசியல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவ்வாறான அரசியலிலிருந்து நாம் மீளேற வேண்டும் எனவும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப் பொருளுக்கு எதிராக நாட்டு மக்களை அணிதிரட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பில் இதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கை இடம்பெற்றது. இரண்டாவது நிகழ்வு ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்றது. மூன்றாவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெறுகின்றது. போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக கிராமிய மட்டத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் அணிதிரட்டப்பட்டு வருகின்றனர். போதைப்பொருள் பாவனையிலிருந்து எமது இளைஞர்களை மீட்க வேண்டும். இளைஞர்கள் போதைப்பொருள் பிசாசிடம் சிக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்துள்ளனர் என்பது கசப்பான உண்மையாகும். யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழின் மரபுரிமை, கலாசாரம், கௌரவம், அடையாளம் என்பவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி எமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியுள்ளதாக நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளார். நைனாதீவுக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி தன்னை சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே நாகதீப விகாராதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தையட்டி விகாரை பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அந்த விகாரையை சுற்றியுள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கப்பட வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை அவர்களிடமே கையளிக்க வேண்டும். காணி கையளிப்புகள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே சாத்தியமாகும். எனவே உங்கள் காலத்திலேயே காணிகளை கையளியுங்கள் என ஜனாதிபதியிடம் கூறினேன் என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்த ஹயஸ் வாகனம் ஒன்று வீதியை விட்டு வெளியேறி தூண் மற்றும் வேலி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வட்டுக்கோட்டை மாவடி சந்தி பகுதியில் இன்றைய தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில், மூளாய் பக்கத்திலிருந்து வந்த குறித்த ஹயஸ் வாகனம் மாவடி சந்தியூடாக சித்தங்கனி நோக்கி பயணிப்பதற்கு திரும்பியுள்ளது. இதன்போது கட்டுப்படுத்த முடியாத வேகம் காரணமாக சித்தங்கனி பக்கம் திரும்பிய வாகனம் வலது பக்கத்துக்கு மாறி வீதியோரத்தில் இருந்த தூண் மற்றும் வேலி மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தில் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படாவிட்டாலும் தூண், வேலி மற்றும் ஹயஸ் வாகனம் என்பன கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன. இந்த விபத்து சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் மறைந்திருந்த 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளும் ஒரு பெண்ணும் சிறப்பு போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். பண மோசடி வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். சந்தேக நபர்கள் நேற்று காலை 5:20 மணிக்கு இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் UL 226 மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். 3 சந்தேக நபர்களில் எல்பிட்டியவின் உரகாகவை சேர்ந்த 52 வயதான ரவின் சமிந்த வீரசிங்கு அல்லது புஞ்சாவும் ஒருவர். மற்ற நபர் கட்டானியை சேர்ந்த 30 வயதான கிரியல் தெனியகே டான் ரசிக சஞ்சீவகுமார் அல்லது சுட்டி மெல்லி ஆவார். இருவரும் போதைப்பொருள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், கொள்ளை மற்றும் கொலை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள். மேலும் பண மோசடி வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த ரத்மலானியை சேர்ந்த 56 வயதான ஹேவா ஹசஹரே ருஜான் நிஷாமணி டி சில்வாவும் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 3 சந்தேக நபர்களும் நேற்று காலை கொழும்பிலுள்ள குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையகத்திற்கு பலத்த பாதுகாப்பின் கீழ் அழைத்து செல்லப்பட்டனர். வடக்கின் பெற்றோர்கள் அன்று யுத்தம் காரணமாக தமது பிள்ளைகள் பற்றி பயந்து வாழ்ந்த நிலையில் இன்று போதைப்பொருள் காரணமாக தமது பிள்ளைகள் குறித்து அச்சத்துடன் வாழ வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய பேரழிவாக மாறியுள்ள
போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடக்கு மாகாண நிகழ்ச்சியில் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் அகன்று செல் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருளின் ஆபத்து எந்த இடம், எந்த பிரஜை, எந்த நகரம், எந்த கிராமம், ஏழை, பணக்காரன், சிங்களவர் அல்லது தமிழர் என்ற வேறுபாடு இல்லாமல் பரவுகின்றது. நாட்டின் இளைஞர்களை இந்த அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாடு பலமாக செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கர்ப்பகாலத்தில் நீரிழிவு நோயை எதிர்கொள்ளும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பிற்காலத்தில் நீரிழிவு உள்ளிட்ட தொற்றா நோய் உள்ளவர்களாக பிறக்கும் அபாயத்தில் உள்ளதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவரும் நீரிழிவு மற்றும் நாளமில்லா சுரப்பியல் ஆலோசகருமான வைத்தியர் மணில்கா சுமநலதிலக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் சுமார் 13.9% தாய்மார்களுக்கு கர்ப்பகாலத்தின் போது நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது. கர்ப்பகால நீரிழிவு நோயானது கர்ப்பத்திற்கு முன்பு அதிக எடை அல்லது உடல் பருமனாக இருப்பது மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகின்றது. கர்ப்பகாலத்தில் நீரிழிவு நோயை எதிர்கொள்ளும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பிற்காலத்தில் நீரிழிவு உள்ளிட்ட தொற்றா நோய்களால் உள்ளவர்களாக பிறக்கும் அபாயத்தில் உள்ளனர். அதிக எடை அல்லது பருமனான பெண்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமும் வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமும் கர்ப்பத்திற்கு முன்பு தங்கள் அதிகப்படியான உடல் எடையை சுமார் 7 முதல் 10% வரை குறைக்க முடிந்தால் இந்த ஆபத்தை கணிசமாக குறைக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வட்டுவாகல் பாலம் ஊடான வீதி துரித கதியில் சீரமைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடெங்கிலும் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் நீர்நிலைகளில் நீர்மட்டமானது வழமையை விட உயர்வடைந்திருந்தது. இதனால் வட்டுவாகல் பாலத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்த நிலையில் குறித்த பாலம் பகுதியளவில் சேதமடைந்தது. இதனால் குறித்த பாலத்தினூடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. பின்னர் தற்காலிக வீதி புனரமைப்பின் மூலம் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. இந்நிலையில் குறித்த பாலத்தின் திருத்த வேலைகள் மிக துரித கதியில் இரவு பகலாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.